என் வாழ்க்கையில் உண்மையிலே ஒரு ஆக்சிடென்ட்னால தான் இங்கே வந்தேன். எனக்கும் டூரிசமுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ட்ரேட் இது. நான் 2011 வரப்போ உள்ள people said why this is gone, இந்த தொழிலே தேவையில்லை, எதுக்கு நீ உள்ளே வரான்னு தான் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ரைட் நோ பேங்காக்ல we are opening up space 24 hours ticketing option அப்படின்னு சொல்லி 1997ல அப்போ ஏர்போர்ட்லேயே அந்த டிக்கெட்டிங் வசதி கிடையாது. இப்போ திருப்பி ஒரு பேனா வைக்க போகிறாங்கன்றாங்க. பட் அகைன் நிறைய பேர் கடையை மூடிட்டு போயிட்டாங்க. நாங்கள் கொரோனாவில் கடையை மூடல. We were just paying salaries to staffs only for cancellation, giving back refunds. மதன் கௌரின்னு சொல்லி ஒரு யூடியூபர் இருக்காரு. ஸோ அவர் மலேசியா பக்கம்னு சொன்னார். I guided him. Okay. In fact, he asked me. வணக்கம், வெல்கம் டு UrbanTalks Season 1. Today I have MR.SriharanBalan with us, MD of Madura Travels. வணக்கம் ஸ்ரீஹரன். வணக்கம் எப்படி இருக்கீங்க? Thank you so much. Thank you for accepting and coming for the show. It's always a pleasure. UrbanTalks is basically we are talking about brands and brands association with their owners. So every owner will have a dream journey. And the journey and the process இதை வந்து எப்படி ஒரு brand building யூஸ் பண்ணியிருக்காங்க. And today is very special because you are second generation brand owner. Madura Travels was initially built by VT Balan sir, a visionary in this industry in நான் கண்டிப்பாக சொல்லணும். So today we will discuss about challenges, experiences and mainly how you are carrying the brand to this next generation. Everything starts with a very good story. So how is your story with Madura Travels now? ஓகே, ஒருத்தங்களோட வாழ்க்கை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க வந்து ஆக்சிடென்ட்லி திஸ் ஹேப்பன், ஆக்சிடென்ட்லி தட் ஹேப்பன் சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் உண்மையிலே ஒரு ஆக்சிடென்ட்னால தான் இங்கே வந்தேன். ஸோ எனக்கும் டூரிசமுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ட்ரேட் இது. ஐ வாஸ் அன் இன்ஜினியர் ஒர்க்கிங் ஃபார் அன் இன்ஜினியரிங் கம்பெனி, கேட்டபிளர் ஒரு கம்பெனி. ஐ மெட் வித் அன் ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஐ வாஸ் பெட் ரிடன் குவைட் அ லாங் டைம். வாழ்க்கைனா என்னன்னே தெரியல அதற்கு. ஏன்னா அது வரைக்கும் 12th I was one of the topper. ஃப்ரீ சீட்டில் தான் உள்ளே போனது. நல்ல மார்க் எடுத்து கோர் கம்பெனி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து மெக்கானிக்கல் வேலையே கிடச்ச ஒரு பையன். ஸோ ஐ வாஸ் வெரி குட் இன் அகாடமிக்ஸ் ஆல்சோ. பட் ஆனால் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் லைஃபே போன மாதிரி ஆயிடுச்சு. ஐ வாஸ் பெட் ரிடன், லாட் ஆஃப் பேட் டைம்ஸ். அந்த டைமில் இருக்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து அப்பா வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆனால் என் கதையில் பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு தான். ஸோ இப்படி இருக்கிறப்ப அப்பா எவ்ரிபடி வேர் குவைட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் ஐ வாஸ் ஹார்ட் கோர் ஆப்போசிட். எல்லார் வீட்டில் இன்ஜினியரிங் படினுவாங்க. எங்கள் அப்பா வந்து வேறு ஏதாவது விஸ்காம் படினார், நான் தான் இன்ஜினியரிங் போய் சேர்ந்தேன். அந்த மாதிரி இன்ஜினியரிங் மேலே அவ்வளோ ஆசை. ஸோ அப்போட ஃப்ரெண்டு Mr. தாமஸ்ன்னு சொல்லிட்டு, ஹீ இஸ் த ஓனர் ஆஃப் அரவுண்ட் த வேர்ல்ட் ட்ராவல்ஸ் அப்போ. ஸோ ஹீ கால்ட் மீ ஒன்ஸ். ஐ செட் ஹவு லாங் ஐ நோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் ஹவ் கான் ராங், யூ லாஸ்ட் யுவர் ஜாப் எல்லாமே. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு லெகசி இருக்குது, வை டோன்ட் யூ கன்? ஐ செட் நோ, ஐ டோன்ட் நோ எனிதிங். எனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்காது. அண்ட் நான் சொந்த காலம் நிற்கணும். அது எல்லாருக்கும் ஒரு இனிஷியல் செகண்ட் ஜெனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் அதுதான். சொந்த காலம் நிற்கணும், பெருசு விட்டுட்டு சொந்த காலம் நிற்கணும்னு ஒரு ஆசையில் இருப்பாங்க. அதே ஆசையில் சொந்த காலம் நான் நின்று காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது. நீ சொந்த காலம் அப்புறம் நில்லு, ஃபர்ஸ்ட் நில்லு, நீ படுத்து கிடக்குற. அதனால நீ வாட் யூ டூ இஸ் யூ கம் டு மை ஆஃபீஸ் அப்படின்னாரு. ஸோ அப்போ அவர் ஒரு நாள் போய் அவர் ஆஃபீஸில் பார்த்தது. அண்ட் ஹி அட்வைஸ்ட் மீ சர்டன் திங்ஸ். ஹி செட் ஹி கேவ் மீ a bigger picture of what tourism is, what this is. I said சரி நான் ட்ரை பண்ணேன், நான் சும்மா தான் இருக்கேன், I'm bedridden, I'm at home, I'm just learning to walk. அப்போ தான் I said okay, I'll try அப்படின்னு. ஸோ he was my mentor and guide அந்த டைமில். ஒரு 6 months என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத சில விஷயங்கள். ஒரு பிஸ்னஸ் ஓனராக, ஒரு காம்படிட்டராக அவரை வந்து என்னை சாதாரணமாக ஜஸ்ட் லைக் நாம் கேவாஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லாமல் ஃப்ரம் ஸ்க்ராச். இன்ஃபேக்ட் ஒரு நான் சொன்ன மாதிரி நல்லா படிக்கிற பையன், நல்லா அவ்வளோ ஈகோ தலையில் இருந்தது எல்லாத்தையும் அடிச்சு உடச்சு ஃபார்ம் ஃபில்லிங்லேருந்து பாஸ்போர்ட் டெலிவரியில் ஆரம்பித்தேன். இதுக்கான அயட்டான்ற ஒரு கோர்ஸையும் he introduced me. He said go study that and I got so what is this IATA? It's International Association of Air Transport Association, actually International Air Transport Association. அது வந்து we have licenses. So ஒரு டிக்கெட்டிங் செல்லிங் ஏஜென்ட். இன்னைக்கு தான் எல்லாரும் ஃபோன்லயுமே டிக்கெட் இருக்கு. ஒரு காலத்துல இந்த டிக்கெட்டை செல் பண்ணனும் அந்த IATA இருந்தா மட்டும்தான். ஸோ அந்த IATA ஒரு கம்பெனிக்கு வேணும்னா ஒரு 4 IATA ஸ்டாஃப் இருக்கணும் படிச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு லைசன்ஸ்டு பிஸ்னஸ் அது. ஸோ நானும் அதை சேர்ந்து it gave me a overall picture. Plus it's done in Geneva. ஒரு ஆன்லைன் இங்கே தான் based out of Geneva இருந்து we'll get a certificate. So I was India's topper அந்த ஒரு இதில். ஸோ in fact he gifted me a pen. He said I think something is waiting for you. So 6 மாதம் கழிச்சு I came to Madura Travel Service. Madura Travel Serviceல இன்னொரு ஷாக்கு. அப்போ said everything is set.
இப்போ வந்து நீ வந்து இதில் வந்து doors are open. எவ்ரிதிங் செட்டுன்றப்ப டோர்ஸ் ஆர் ஓப்பன் சொல்லல, புது டோரை உருவாக்குனாரு. ஸோ அது வரைக்கும் மதுரா டிராவல்ஸ் வந்து ஒரு டிக்கெட்டிங் அண்ட் வீசா ஏஜென்ட்ஸ். ஸோ வி டூ லாட் ஆஃப் டிக்கெட்ஸ் அண்ட் வீசா. அண்ட் அவர் சொன்னது ஆல்ரெடி இருக்கிறனால வை டோன்ட் யூ ஸ்டார்ட் டூர் டிவிஷன் நம்ம ஆஃபீஸில் இல்லை, டூர் நீ ஆரம்பிக்க பாரு. வேற அதுதான் so that was my actually the next question, because there was a brand and the brand had a very good story. And your story is even more interesting than the brand story. இந்த ஒரு transition phase ல இருந்து your competitor who became your mentor, correct, which is actually very good. ஏன்னா இண்டஸ்ட்ரியில அப்படி ஒரு cutthroat business தான் அது. very true 100%. அதுல வந்து you have evolved, you have got lessons from where you are supposed to get. So இதுல வந்து இண்டஸ்ட்ரியோட பெஸ்ட் practices, பெஸ்ட் process இல்ல சில ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வச்சிருப்பாங்க. கரெக்ட். ஸோ அதில் வந்து as a newcomer you want to break barriers, like you said, you want to your அப்பா என்ன சொல்றாங்க, you go open new doors. கரெக்ட். So that is the best way to throw challenge நான் நினைக்கிறேன். Correct. 100%. இது ஏற்கனவே இருக்கு, இந்த ஆணி எல்லாம் இருக்கட்டும், let us see, create something. And அந்த டைம்ல அந்த டெசிஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருந்துச்சுன்னா அப்பதான் ஆன்லைன் வந்துகிட்டு இருந்த டைம். ஸோ 2004ல மேக் மை ட்ரிப்பா இருக்கட்டும், அவங்க எல்லாம் யூஎஸ்ல, இட்ஸ் யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. டிஸ்ரப்ஷன் அப்போ எக்ஸாக்ட்லி வந்து புதுசுல. தென் அது வரைக்கும் ஏர் டிக்கெட்ஸ் யூஸ் டு ஏர்லைன்ஸ் யூஸ் டு கிவ் 10 to 15% கமிஷன்ஸ். ஒரு 100 கோடி ரூபா பிசினஸ் பண்றவங்களுக்கு ஈஸியா ஒரு 10 crores ஒரு சிம்பிள் ப்ராஃபிட். It became zero because it crashed literally. Because it became zero. 2009ல இருந்து ஜீரோ ஆயிட்டு வருது. எல்லா ஏர்லைன்ஸுமே ஜீரோ கொண்டு வராங்க. ஸோ அதனால டிக்கெட்டிங் என்ற ஃபியூச்சர் இல்லாமல் இருக்கு. எவ்ரி கம்பெனி இஸ் ட்ரைங் டு நோ வாட் நெக்ஸ்ட்ன்ற மாதிரி. வி டோன்ட் வாண்ட், இந்த தொழில் வேணான்னு சொல்லி போறாங்க. இன்ஃபேக்ட் நான் 2011 வரப்ப உள்ள people said why this is gone, இந்த தொழிலே தேவல, எதுக்கு நீ உள்ள வரான்னு தான் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. உங்க அப்பாக்கு என்னடா ஆச்சு? 2009 is what you are coming in. ஆமா. சோ அந்த செக்மெண்ட்ல வரப்ப இது எதுக்கு வந்து இது இனிமே நமக்கு இந்த there is no profits in this அப்படின்னு தான் எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் கொடுத்தாங்க. And Madura also is going through the transition phase where ticketing, visa, because all our staffs are trained in ticket and visa. Okay. புதுசா இதுவும் பண்ண முடியாது. So this was a challenge for me. சேலஞ்ச் எந்த அளவுக்குன்னா, see, even though tours is related to travel நினைச்சிட்டுமா, நான் அது கிடையவே கிடையாது. Both different. See, because ticketsன்றது நீங்க கம்ப்யூட்டர்ல உட்கார கம்ப்யூட்டர் மொத்தம் கொட்டுது. டூர் இந்த அப்படி இல்லை, we have to go and get network partners, trading. அது வந்து ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் செல்லிங். அதுதான் சொல்லுவாங்க இந்த டிக்கெட் செல்லிங் வந்து ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க, டிராவல் ஏஜென்ட்ஸ். பட் டூர் பீப்புள் ஆர் கால்ட் டிராவல் கன்சல்டன்ட்ஸ். கன்சல்டன்ட்ஸ். ஸோ வி வர் கால்ட் கன்சல்டன்ட்ஸ். அந்த ஐட்டா டிகிரி கன்சல்டன்ட் டிகிரி தான் அது. ஸோ அந்த அளவுக்கு வி வர் ட்ரீட்டட் கொஞ்சம் ஹையர். அந்த ஒரு when I started tours, so it was a great challenge. And an opportunity also. Where to get supplier தெரியாது, how to send payment, a lot of things. But trust இல்ல. Exactly. So what happened was, அது வந்து touch wood நான் சொல்லணும், நம்மள நிறைய பேர் நம்பி வந்துறாங்க. Initially it was quite very challenging, ஏன்னா because மதுராவோட ட்ரஸ்ட் entirely on a new company. ஏன்னா இது வந்து ஒரு entrepreneurship journey னு வச்சுக்கலாம். ஆனா ஒரு with a 30-year-old trust வருது. So it was a challenge, but that challenge made us drive. ஏன்னா from the beginning one thing we were very clear, நேர்மையா இருக்கணும். For what we are doing. ஏன்னா frankly சொன்னா travel businessல அது கிடையாது. So I want to ask the question, what that generation gave us. I'm saying that I think our generation, the previous generation gave trust to us. 100%. See, அது வந்து ஏன்னா இப்பயும் சொல்வேன், டூரிசம் டிராவல் வந்து சீட்டிங் பிஸ்னஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று சொல்றது ஏன்னா, சி அல்டெல், நீ ஒரு ரியல் எஸ்டேட் பர்சன் வச்சுக்கோங்களேன், நீங்கள் போறீங்க, ஒரு மாடல் ஹவுஸ் காட்டுறாங்க, பார்க்குறீங்க, பேயிங் அண்ட் கம்மிங், இதுதான் லேண்ட், இதுதான் தெரியும். அங்கே போகிற வரைக்கும் டிராவல் டூரிசம் என்னன்னு தெரியாது. ஒரே ஒரு பேப்பர் தான். 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஹனிமூன் புக்கிங் வாங்கினா போய் சேர்ற வரைக்கும் ரூம் எப்படி இருக்கு, ஃபோட்டோ இஸ் டிஃபரெண்ட், பட் யூ நாட் டச் அண்ட் ஃபெல்ட். சி நம்ம still that fear is there. Exactly, no? That you have to break that fear. அந்த ஒரு விஷயத்தினால தான் சி இன்னைக்கு தேதிக்கு ஆன்லைன் வந்ததுக்கு இன்னும் பிரச்சனை அது அதிகம். பிகாஸ் நிறைய பேர் ஏமாந்துட்டு போறாங்க. லாட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஒரு பிஸ்னஸ். அப்படி இருக்கிறப்ப ஸோ திஸ் வாஸ் அ சேலஞ்ச் விச் வி கிளியர்லி காட் த்ரூ. அண்ட் ஐ திங்க் டச் வுட் வி ஆர் லக்கி இனஃப், பிகாஸ் when I started it was 5% of tourism and meedi ticketing. இன்னைக்கு வந்து 80% is tourism of our Madura Travels overall turnover. So I think that is the trust he gave me this company, and I am the managing director now. Like you said, we make mistakes and we learn from our mistakes. So when you are building that company or when you are building that brand and you are carrying that brand from one legacy and you want to move to the next one, we will go through a learning phase. So we have done some mistakes. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு தப்பு நம்ம செஞ்சிருப்போம் பிஸ்னஸ். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் எது வந்து ப்ரிடாமினண்ட்டாக ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருந்தது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் லைஃப் சேஞ்சிங் பிஸ்னஸ் தான். மை ஃபர்ஸ்ட் டூர் ஐ வாஸ் லக்கி இனஃப் தட் என்னை ஃபர்ஸ்ட் நம்பினது வந்து எங்கள் அக்கா ஹஸ்பண்டு.
இவங்க தான் ஃபஸ்ட்டு நம்பினது. பிகாஸ் அதுதான் என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத மோஸ்ட் எம்பாரசிங் தருணத்து கூட சொல்லலாம் அந்த மாதிரி. ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஆல்ரெடி டூர் போனவங்க, ஃபாரின் பார்த்தவங்க. நான் வந்து ஆரம்பிச்சேன்னு சொல்லி என்னை நம்பி கொடுத்தோன்னே செம சொதப்பல். ஃபர்ஸ்ட் டூர் வந்து இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிகாஸ் ஈவன் ஐ டோன்ட் நோ, நானே பார்த்ததில்ல அந்த ஊரை. அதுக்கு முன்னாடி நான் கூட்டி போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இனிஷியலி ஐ லேர்ன்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் ஹவு டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஒரு கஸ்டமர் கிட்ட கொடுக்க முன்னாடி வி ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் இட். இன்னைக்கும் சொல்கிறேன், நிறைய பேர் அந்த இந்த பிஸ்னஸ் அது தெரியாமல் இருக்கு. See, I have visited more than 72 countries today. நான் பர்சனலாக 72 நாடு பார்த்துருக்கேன். I've experienced a lot of things. அந்த நம்பிக்கையில் I can sell it to someone. If I haven't visited a country, I make sure we have training modules. So that is the lesson. Exactly. Without knowing, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக don't give it to someone just because they were my relatives. எதுவும் பண்ணல, நான் இன்னைக்கு வரைக்கும் நம்புறேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொல்லி காட்டுவாங்க. Even though I get awards from different governments, முதல்ல நீ என்னை கூட்டி போய் அதை பண்ண பார்த்தியா. So see, that thing which I should say people should avoid. நானும் இன்னைக்கு எனக்கு நிறைய entrepreneurs வருவாங்க. வரவங்கிட்ட அதான் சொல்லுவேன், work in a company, learn how it happens. அதுக்கப்புறம் யூ ஸ்டார்ட் அ கம்பெனி. ஏன்னா இந்த லேர்னிங் ப்ராசஸ் தான் யூ வில் கெட் டு நோ how a supplier is handled, how payments are done, how you select a hotel. Otherwise that learning cost is very high. நீங்க இப்போ நிறைய பசங்க வந்து காலேஜ் முடிச்சு என்கிட்ட கேட்பாங்க, சார் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் சார். என்னடா நீ ஒருத்தனை வச்சு ஆரம்பிச்சா everything will become flop. So it should not happen that way. Business, ஏன்னா travel and tourism business நம்பிக்கை பேஸ் பண்ணி இருக்கிற business. So அதனால trust is very very important. And your lesson learned? Very much. Okay. So you would want to say something. அதாவது இப்போ நீங்கள் வந்து ட்ரஸ்ட்ன்ற ஒரு ஃபேக்ட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணால் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் இதில் கற்றுக்கிட்டேன். இதை வந்து ஐ வாண்ட் டு கேரி இட் ஃபார்வர்ட். ஐ வாண்ட் டு டெல் இட் டு பீப்புள். மேபி யுவர் காம்படிட்டர்ஸாக இருக்கட்டும், ஆர் யுவர் ஈகோ சிஸ்டமில் இருக்க மற்றவங்களாக இருக்கட்டும். இந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ஸ்ட்ராங்காக இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பிலீவ் பண்ணுற விஷயம் எதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? See, first of all, this is not a business, இது ஒரு service. People have to understand that. Okay. See, இப்போ நான் என் ஃபேமிலி ஒரு டூர் போறன்ற மாதிரி I have to sell a product. I have to be on the every product. எல்லா பேசஞ்சருமே அப்படிதான். I have to be on his shoes. நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு 100 பேரை குரூப் கூட்டி போறேன்னா, அந்த 100 பேர்லயே சொல்றேன், ஒருத்தர் என்ன வந்து சொல்லுவாருன்னா, சார் பாருங்க சார், உள்ள டப் இருந்துச்சு சார், வாவ் சூப்பர் சார், சார் கெட்ல இருந்துச்சு சார், சூப்பர் சார். அப்போ ஒருத்தர் வருவார், என்ன ஸ்விமிங் பூலே காணோம். ஸோ அந்த 100 பேர்ல everybody's expectation varies. So how can one product be sold to everybody? You need to customize for everybody. Exactly. So that is what I learned in this business. இன்னைக்கும் நான் சொல்ல, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறப்ப தாய்லாந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறப்ப ஃபர்ஸ்ட் உட்கார வைக்கிறது, வாட் டு யூ வாண்ட். See, I'll tell you very simple. மகாபலிபுரம் எடுத்துக்கலாமே, 150 ரூபாயில் ரூம் இருக்கு. 150 rupeesக்கு யூ ஹேவ் ரூம்ஸ், யூ ஹேவ் 1.5 lakhsக்கு ரூம்ஸ். வித்தியாசம். அதே மாதிரி இனோவா கார் சொல்கிறேன். இனோவா கார் 2016 ஸ்டாப்டு. வென் சம்படி சீஸ் இனோவா கார் கொடுக்குறேன்னா 2009 கூட எடுத்து கொடுக்கலாம். ஸோ ஒரு ட்ராவல், ஒரு டூர் ஆப்ரேட்டர் வந்து கேன் வேரி ரேட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி. இட் மைட் லுக் த சேம் நேம்ஸ், பட் இட் வில் வேரி எக்ஸ்ட்ரீம்லி. பட் ஆனால் as a customer service we should not do that. See, அவனுக்கு he is going for a holiday, why அவனுக்கு சந்தோஷமா இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், அந்த இருக்கிறவன் 5 நாள் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கணும்னு. அதை போயிட்டு ஐ டெல் கஸ்டமர் ஆல்சோ, why you taking that experimentation? நீ அங்கே போயிட்டு சந்தோஷமா இருக்க போகிற, அங்கே போயிட்டு தேடி வச்சுக்கிட்ட ரூம் கிடைக்கல. இப்போ நடந்துச்சு எங்களுக்கு போன வாரம், we did ticket and visa everything. எனக்கு ஒரு ஆஃபர் இருக்குது, ஆன்லைனில் போய் நான் ஹோட்டல் போடுறேன் சார், நான் ஹோட்டல் போட்டுக்கிறேன், மற்றதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று பார்த்தா they didn't honor the voucher. Very simple. They said we are full. கீழே terms and conditions பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட்லேயே அதான் போடுறானுங்க. உங்களுக்கு ரூம் கிடைக்காட்டி பணம் வாபஸ், பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அங்க போய் நின்று பணத்தை வச்சுட்டு. So embarrassing, no, when you have family kids எல்லாம் போய் நிக்கிறப்ப ரூம் இல்லனா எங்க போய் தேடுவான், சார் எங்களுக்கு எப்படியா ரூம் போட்டு கொடுங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. See, these are certain things which I learned in this business. See, இது வந்து you can do வேற லெவல்ல பண்ணலாம், ஆனா அந்த ஹியூமன் டச் இல்லாம you just do it. Exactly. It does not work out if you don't have exactly. நீ நல்லா பண்ணிட்டியா, they will remember you for lifetime. நீ கெட்டதா பண்ணிட்டியா, அவன் சொந்தக்காரங்க வரைக்கும் they will make them remember you. அவ்வளவுதான் விஷயம் இதுல. You have traveled almost ஒரு variety of countries, almost 71 countries னு இப்போ சொன்னீங்க. ஸோ இந்த ட்ராவலில் யூ would have seen how this industry has changed. கரெக்ட். நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்லைனில் ஒரு டிக்கெட்டிங் ஏஜென்ட்டாக இருந்து டூர் ஆப்ரேட்டராக இருந்து இப்போ எப்படினா இவால்வ் ஆகிட்டு இருக்கிறோன்றது இட்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின். கரெக்ட். அண்ட் you need to understand how this entire thing works. Correct. And how are you looking real estate and tourism as vertical here? See, definitely it goes hand in hand. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு டூர், இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு கோயில் போனீங்கன்னா, கோயில் பக்கத்தில் குட்டி குட்டியாக ஒரு கடை டூர் ஆப்ரேட்டர்னு வச்சுருப்பாங்க. சாரதாம் டூர், இந்த ரிலீஜியஸ் டூர் எல்லாம். ஸோ அதோட டிப்பிக்கல் ஃபார்ம் வந்து ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கிறப்ப they believe, கோயில் போய்ட்டு ஒரு சாரதாம் டூர், திருப்பதி டூர் பார்த்தோன்னா உடனே காசு கொடுத்துடலாம்.
மைண்ட் செட் இருக்குது. ஸோ pilgrimage has become tourist. எக்ஸாக்ட்லி வெரி மச். ஸோ அதனால your location matters, how important it is. Second, நான் இப்பயும் சொல்கிறேன், நான் இப்போ ரீசெண்டாக கற்றுக்கிட்ட ஒரு வருஷம் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், we were full Chennai based company. Out of the blue, let's start an office ன்னு இருக்கப்போ எல்லாத்தையும் விட நாமக்கல் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்தோம். பட் ஐ ஷுட் சே தட் மார்க்கெட் சேஞ்ச்ட் our perspective towards business itself. Now we are opening in Hosur, we are opening in Erode, we are opening in Coimbatore, all பாண்டிச்சேரி எல்லாமே பைப்லைனில் இருக்குது. பிகாஸ் அந்த மார்க்கெட்டுக்கு சர்வீஸ் தேவைப்படுது, பட் there is no one to serve them. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க 3 levels தாண்டி தான் ப்ராடக்டை வாங்குறாங்க. ஸோ see, cost is fine. If there is an escalation, he is not able to reach the main person. Sir, இது பிரச்சனை சார்னு சொன்னா இவன் அவனுக்கு அடிக்கிறான், it doesn't get over, no. See, you should have direct contact. நான் இது வரைக்கும் we have more than 170 countries we have direct partners. Okay. So this is our strength நான் சொல்றேன். So all this we are trying to take it to the 2 tier 3 tier city. So I think real estate is, and abroad also you are opening up. Yeah, so right now Bangkok we are opening up a space, and this is going to be a start because Sri Lanka and Malaysia is also on the charts. Ena see, majorly I consider all these things as are pockets. This is how I call in my lingo. Okay. So it's called pockets. So in the pockets la vara business ellame, it will be network to Madura Travels. Oh, okay. So that's how we are planning all this, and touch wood, I think nariya varaverpu irukku. I think it's all the blessing of my dad and his trust and he's built over years. That is what is keeping us going ahead. Talking about that visibility of your brand and places, like you said before, there used to be a lot of visibility factor into the business. இப்போ இந்த இடத்துல போனா இவங்க இருப்பாங்க அப்படின்றது நம்ம தெரியணும். Correct. And it started ages back. Correct. I mean, can you elaborate more on it? See, மதுராவோட கதையை சொல்றேன். மதுரா வந்து அப்பா வந்து நிறைய விஷயம் வந்து அவுட் ஆஃப் த ப்ளூ பண்ணுவார், மற்றவங்க யோசிக்காத சில விஷயங்கள் பண்ணுவார். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து 24 hours டிக்கெட்டிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி 1997 அப்போ ஏர்போர்ட்லேயே அந்த டிக்கெட்டிங் வசதி கிடையாது. ஒருத்தர் 7 மணிக்கு கடையை சாத்திட்டு போனாங்கன்னா அடுத்த நாள் 10 மணிக்கு தான் வரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப when he started 24 hours ன்றப்ப anybody who misses a flight or any, see, I'll tell you, Awfis கூட மற்ற டிராவல்ஸ் கம்பெனி 7 மணிக்கு மூட்டா கூட அவங்க பேசஞ்சர் கேட்டால் கூட வந்துடுவாங்க. பிகாஸ் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க மதுரா டிராவல்ஸில் 24 மணி நேரம் டிக்கெட் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எப்பயும் ஆள் இருப்பாங்க அங்கே. தேர் வில் பி நைட்டில் தான் ஜகஜோதியாக இருக்கும். ஆக்சுவலி ஐ ஸ்டில் ரிமெம்பர் when I was young, நைட்டில் செம கூட்டம். ஏன்னா ட்ராவல் ஏஜென்ட்ஸ் வருவாங்க டிக்கெட் வாங்குறதுக்கு, மக்கள் வருவாங்க டிக்கெட் வாங்குறதுக்கு. இன்றைக்கும் சொல்கிறேன், ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் கியூ நிற்கும் வெளியே, மதுரா வெளியே கியூ நிற்கும் நைட்டு 9 மணி 10 மணிலாம் ஹாட் டைம். அதெல்லாம் சரிங்க உள்ள பறக்கும் டிக்கெட். ஸோ அதனால் திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் லொக்கேஷன். இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் எங்கே போனாலுமே ஒரு 20 years பேக் உங்களுக்கு டிக்கெட் வாங்கினா அந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் தானே அப்படின்னு தேர் ஏபிள் டு ஐடென்டிஃபை வித் த லொக்கேஷன், விச் ஐ திங்க் வி ஆர் பிளஸ்ட் டு தட். ஆனால் அதில் இன்றைக்கி வரைக்கும் மாற்ற முடியாது. சென்னையில் இட் இஸ் ஃபிக்ஸ்ட் அஸ் ஆப்போசிட் டு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் தட் கனெக்டிவிட்டி அண்ட் எவ்ரி திங் ஹெல்ப்ட் அஸ் அ லாட். பீப்புள் ஸ்டில் எனிவேஸ் இட்ஸ் குட் ஃபார் பிஸ்னஸ். எக்ஸாக்ட்லி, டெஃபினெட்லி. ஐ திங்க் இட்ஸ் மச் நீடட். அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் ரிலேட்டட் பிஸ்னஸில் இருக்கிறப்ப we have to be in a very prominent place. So that is very very important. Traveling abroad a lot of places, நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த ட்ரான்சிஷன் ஆஃப் பிளேசஸை நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து அது டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக இருந்திருக்கும். இட் வுட் மூட் அவுட் ஆஃப் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் பிகாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆர் ரேப்பிட் மாடர்னைசேஷன் இருக்கும். ஸோ இன் தமிழ்நாடு, what you have seen as a normal place that is developing into a tourist destination? See, தமிழ்நாடு இஸ் ஆக்சுவலி ஒரு ஸ்லீப்பிங் ஜெயண்ட் தான் நாங்கள்லாம் சொல்லுவோம். ஏன்னா நம்ம எல்லா நாட்டையும் சுற்றி பார்ப்போம், ஆனால் தமிழ்நாடுக்கு பற்றி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். நான் இப்போ ரீசெண்டாக நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தா, மதுரையில் அலங்காநல்லூர் அப்படியே அது எக்ஸிட் வரப்போ ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ஆக்சுவலி விஷால் ப்ரொமோட்டர்ஸ் இளங்கோவன் சார் அவங்களோட ஒரு இடம், ஒரு 250 acres ஒரு மலை. அந்த மலை வந்து ஃபுல்லாகவே அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி ஓரியன்டான ஒரு மலை. ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா அது வரப்போகுது. சி, ஐ எம் ஆல்சோ த சேர்மன் ஃபார் அட்வென்ச்சர் டூர் ஆப்ரேட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அப்படி இருக்கப்போ எனக்கு வந்து அது வரைக்கும் ஒரு ஸ்கூபா டைவிங் பண்ணுவாங்க, ஒரு ட்ரெக்கிங் பண்ணுவோம், ஹைக்கிங் பண்ணுவோம், ஒரு மலையை ஒருத்தர் ரெடி பண்ணி வச்சிருக்காருன்ற ஒரு விஷன் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக படிச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த விஷனை வந்து மலேசியா ஜென்டிங் ஐலண்டில் பார்த்தது. ஏன்னா ஒரு ஹவு திஸ் ஒர்க்ஸ்ன்னு சொல்கிற ஒரு ஜென்டிங் ஐலண்டுன்றது ஒரு காடு. அப்போ வந்து அங்க இருக்கிற மக்கள் போயிட்டு சீட் ஆடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவு கூட இல்லை, சீட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தில் நம்ம சீட் ஆடுறது உட்காந்து சீட் ஆடுற ரவுண்டா இது எதுக்கு மக்கள் சீட் ஆடுறாங்களே, இது கொஞ்சம் ஒரு இதுமா மாற்றலாமேன்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் ஜென்டிங் ஐலண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு அதில் வந்து தட் ஹாஸ் த பிக்கெஸ்ட் ரூம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட், 8,000 ரூம்ஸ் இன் ஒன் ஹோட்டல் அப்படின்ற. எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படி இருக்கிறப்ப
ஸோ எனக்கு அதே மாதிரி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் ஐ டோல்ட் him also this is a vision. I will not call it a business. This is a vision that you're doing good for Madurai. ஏன்னா இன்னைக்கும் மதுரையில் லேண்ட் ஆகிறவங்க என்ன கோயில் இருக்குது, வேறு என்னப்பா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை டெஸ்டினேஷன். எக்ஸாக்ட்லி. ஸோ ஏன்னா ஒரு ஃபாரினர்ஸ் வந்து ஆர்கிடெக்ட்ஸ் வராங்க, பசங்க சின்ன சின்ன பசங்க வராங்க. வாட் நெக்ஸ்ட்னு பார்க்குறப்ப இது ஒரு கிரேட் டர்னிங் பாயிண்டாக இருக்க போகுது. பிகாஸ் see why I'm telling you is when all these attractions are there, where all these real estate are developing na, more flights will come, more movement will happen. Good for the economy. Exactly. That's how. More business. Exactly. See, இன்னைக்கும் சொல்லுவேன் ஒரு 3000 கோடி ரூபாய் ஒரு செல திறந்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே கோவப்படுறாங்க. பட் ஐ ஷுட் சே இன்னைக்கு அந்த செல திறந்ததுலேருந்து எத்தனை விசிட்டர்ஸ் அந்த ஊருக்கு வந்திருக்காங்கன்றதை எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் grown almost 1000 times. 1000 times growth. See, and plus அது சுற்றி இருக்கிற பிஸ்னஸ்லாம் கால்குலேட் பண்ணி பாருங்க, 3000 கோடி ஒன்றுமே இல்லை. இதுதான் கணக்கு. See, as a tourism valued of short. Exactly. ஒரு டூரிசம் பெர்ஸ்பெக்டிவா நான் இதான் பார்ப்பேன். பியாண்ட் பாலிடிக்ஸ், ஒரு டூரிசம் பெர்ஸ்பெக்டிவா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஹவு தட் என்டையர் பிளேஸ் சேஞ்ச். அங்க இருக்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இப்போ திருப்பூர், ஐ திங்க் திருப்பூர் பக்கத்துல முருகன் சிலை, சேலம் பக்கத்துல ஸோ வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் முருகன் சிலைன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்த நான் பார்த்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு உள்ள நுழைய முடியல. அங்க இருக்கிற ரியல் எஸ்டேட் மொத்தமும் அவ்வளோ growth, ஹியூஜ். ஒரே ஒரு சிலை. அது வந்து அது பக்தின்னு சொல்லலாம். ஏன்னா மாதிரி டூரிசம் இருக்கும், டூரிசம்னே சொல்லலாம், டெஸ்டினேஷன் சொல்லலாம். இத்தனை பேரை போய் பார்க்குறாங்க. அங்க இருக்கிற கடை இருக்கு. பட்டு கேவ்ஸ்க்கு அப்புறம் ஐ திங்க் எக்ஸாக்ட்லி அவங்களே தான் பட்டு கேவ் கட்டினவர் தான் அதே கட்டியிருக்காரு. ஆக்சுவலி திஸ் இஸ் வாட் வி சே ஹவு ரியல் எஸ்டேட் கோஸ் வித் டூரிசம். See, this is very important. You have to do some changes. See, இப்போ திருப்பி ஒரு பேனா வைக்க போறாங்கன்றாங்க. But again, see, as a tourism, I will say yes. See, more you show attractions, no, people will come. See, நிறைய பேர் வந்து பார்க்க வருவாங்க. When things come, see, அதை சுற்றி இன்னொரு 10 கடை வரும், ஒரு 100 கடை வரும். நம்ம மெரினா போய் சொல்லவே தேவை, இன்னொரு 100 கடை வரும். அட்ராக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண தான் மூவ்மெண்ட் கிடைக்கும். இல்லாட்டி இன்னைக்கும் நம்ம அதே மியூசியம், அதே ஜூவு, அதே சிங்கம் அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தோம்னா it doesn't. Exactly. See, change is one thing that is constant. Correct. So this industry is rapidly changing. How do you keep up with this change? Very much. See, I'll tell you, this is I literally feel proud. Say this is like a doctor. படிச்சுக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் சேஞ்ச் கோவிட்ல ஐ டெல் யூ, எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், மதுரா ஸ்டூட் வெரி ஸ்ட்ராங். வை? பிகாஸ் வி ஆர் அப்டேட்டட் ஸோ மச் வித் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நிறைய பேர் கடையை மூடிட்டு போயிட்டாங்க. நாங்கள் கொரோனாவில் கடையை மூடல. பிகாஸ் வி ஆர் ஹேண்ட்லிங் ரிப்பாட்ரியேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் இங்கே மாட்டிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் எப்படின்னா, எனக்கு டிவி பார்க்குற பழக்கம் இல்லை. ஐ கேனாட் வாட்ச் மூவி. என் கூட யாராவது படம் பார்த்தாங்க, பாவம் 5 நாள் பார்ப்பேன் ஒரு படத்தை, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதனால் அப்படி இருக்கப்ப நியூஸ் பார்த்துட்டு இருந்தப்ப மலேசியன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க திருச்சியில் அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அப்போ சரவணன் கார்த்திகேயன் கான்சுல் ஜெனரல் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்போ அவருக்கு அடித்தேன், என்ன சார் இப்படி மலேசியன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அதே கேட்கணும், பெரிய தலைவலி. அப்போ நம்ம ஆஃபீஸ் நம்ம இதுலேயும் ஒரே இது. ஐ டோன்ட் நோ ஹவு டு டூ இட் பிகாஸ் இட் இஸ் அ வெரி அப்நார்மல் சிச்சுவேஷன். இப்போ ஒரு வார், இப்போ யுக்ரைனில் வார் நடக்குது, ரஷ்யாவில் வார் நடக்குதுன்னு வச்சுக்கோமே. அங்கே இருக்க மக்களை சேஃபான கண்ட்ரீஸ்க்கு கூட்டி வந்துருவாங்க. இதுதான் ப்ரோட்டோகால். இப்போ உலகம் ஃபுல்லாக வைரஸ். இப்போ இங்கே இருக்கிற மலேசியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இங்கேருந்து போயிருங்க, நீங்கள் எங்கள் நாட்டுக்காரங்க இல்லை. மலேசியன்ஸ் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்தியாவில் அதிகம்னு சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே வந்து கொடுத்துடாதீங்க. Now these people are stuck. So இப்படி இருக்கிறப்ப how many of them actually? We repatriated 32,000 people. So we initiated with one flight. So we discussed. ஏன்னா அப்பயும் தெரியல, 23ஆம் தேதி லாக்டவுன், 24ஆம் தேதி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது. You just imagine டூரிஸ்டாக வந்தவங்க ஹோட்டல்ஸ் க்ளோஸ்டு, சத்திரத்தில் இருக்காங்க. சத்திரத்தில் தான் இருக்காங்க. அதில் 3 pregnant ladies. I don't know if they're watching, if they get to watch this also. Okay. So they will definitely thank you. So இதில் என்னன்னா, யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு தெரியல. ஏன்னா அப்போ வந்து ரூல்ஸ் வருது, ஒரு பஸ்ஸில் 16 பேர் தான் போகலாம். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் ரெகுலேஷன். ஸோ we were working entire COVID, we were working, we got no rules. இப்போ இன்ஃபேக்ட் அபுதாபியோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இறங்குறப்ப நம்ம பேசஞ்சர் தான் ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் அதில். ஸோ இந்த மாதிரி கோவிட்ல we were working throughout because we were keeping ourselves informed, updated. This is very, இன்னைக்கு வரைக்கும் that is very important. இன்ஃபேக்ட் எந்த அளவுக்குன்னா, ஒரு டூரிசம் போர்டே நம்மளை கால் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு லான்ச் பண்ணுறோம், why don't will this get into the ஏற்றுப்பாங்களா மக்கள் அப்படின்ற. ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி டு கெட் ஹிட் வாஸ் only 100%. கொரோனானா என்னன்னு தெரியாது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் January 24th என்னோட க்ரூஸ் குரூப் லேண்ட் ஆகுது சிங்கப்பூரில். 24 January எனக்கு கால் வருது, கொரோனா வந்துருச்சான், ப்ளீஸ் டேக். ஏன்னா நைட்டு தான் ஃப்ளைட்டு, காலைல லேண்ட் ஆகுது.
we have plans full day. They're saying please go to airport directly because airport is going to get shut. January 24th நடக்குது. அப்பலாம் இங்க என்னன்னு கூட தெரியாது. பொங்கல் செலிப்ரேஷன் ஆமா அது ரிபப்ளிக் டேக்கு என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்த டைம்ல எங்களுக்கு ஒண்ணும் புரியல. In fact we were just paying salaries to staffs only for cancellation, giving back refunds. இந்த மாதிரி பிசினஸ் வந்து யாருமே பாரு காசு எடுத்து கொடுக்கிறதுக்கு நாங்க we were having staffs. So it was a very hard hit and it was a last trade to start also, but luckily I found a way through to help. Even though we didn't earn out of it, at least we helped a lot of people and exactly. In fact I should be thankful to a lot of media because we are always on media. Another கேட்பாங்க நிறைய travel இங்கே வேலையெல்லாம் உட்காந்துருக்கோம் நீங்களா பேப்பரில் இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. See we kept ourselves. In fact Times of Indiaலாம் பெரிய பப்ளிஷ் பண்ணாங்க ஆர்டிகல் நம்மளை பற்றி what we are doing and everything. So this kept us engaged and அது பண்ணுறப்போ ஒரு மன திருப்தி கிடைச்சு. Exactly. Giving back is better way. Exactly. Whatever possible we did charter flights, separate flights and we moved people across the globe. So I think updation is very very important in this trade. அது இல்லாட்டி the business will run away. We cannot move forward without role models in life. Sometime or somewhere even the best of mind frame person will get down. So உங்களுக்கு வந்து ரோல் மாடல் யாரு இல்ல இன்ஸ்பிரேஷன் யாரு? அது நிறைய பேர் இருக்காங்க actually. See first சொல்லணும் my mentor as I told you Mr. Sylvester Thomas. He is in the trade la நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் I feel bad. ட்ராவல்ஸ் டூர் ஆரம்பிக்கிறவங்க கூட விஷயமே தெரியாது. அவங்க வந்து அப்பா அதுங்க டூர் அனுப்பிடலாம்ப்பா காசு இவ்வளோப்பா ஒரு 1000 ரூபாய் வச்சிடலாம்ப்பா அந்த லெவல்லையே தான் அதை ட்ரீட் பண்ணுவாங்களே தவிர இது ஒரு எஜுகேட்டட் ட்ரேடு. அது வந்து அந்த ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது. வி ஹேவ் அ லாட் ஆஃப் செட் ஆஃப் ரூல்ஸ். வெரி சிம்பிள். ஒரு ஃப்ளைட் வந்து இப்போ நீங்கள் யூ ஆர் கோயிங் டு லண்டன் வச்சுக்கலாமே, நீங்கள் போய் ஆன்லைன் போய் டிக்கெட்டை போடுறீங்கன்னா எல்லா ஃப்ளைட்லையும் நீங்கள் ஏற முடியாது. Rule says that if the flight goes via any European country, you will not be allowed to board. This is rules. Do you know that? That's how it works. So many rules irukku in the trade la. You go stand in the airport and you'll see how many passengers are deported. They're not allowed to board. ஏன்னா இந்த ரூல்ஸ் தெரியாம ஆன்லைனோட ப்ராஃபிட்டும் அதுதான். தே நோ இந்த மாதிரி வரவங்களுக்கு ஒரு 10 பேர் நம்ம கொடுக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு LCC, I don't நேம் தட் லோ காஸ்ட் கேரியர், வெறும் சீட்டை மட்டும் தான் வைப்பாங்க. ஓகேவா, பேகேஜ் கிடையாது, இது கிடையாது. ஆனால் மக்களுக்கு புரியாது. போயிட்டு வெரி பெரிய பேக்கோட நிற்கிறப்ப ஒரு கேஜி அந்த டைமில் 2000 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்போ ஒருத்தன் 60 கேஜி எடுத்துகிட்டு போனானா என்ன ஆகும் அவனோட நிலவை? ஆல்மோஸ்ட் டிக்கெட் காஸ்ட் டிக்கெட்டை விட அதிகம். 60 கேஜி நான் யோசிச்சு பாருங்க, 2000 ரூபாய்னா he'll pay 1,20,000 rupees. The nuances na we don't know. No, you know, that is his profit. See, that is why you need somebody, you need an assistance. எல்லா இந்த மாதிரி ஏதோ மதுராக்கு we are அது blessing சொல்லாமா இல்லாட்டி என்னன்னு சொல்லலாம் தெரியல, பிரச்சனை இருக்கும் நம்ம ஞாபகம் வரும். யாராவது எப்படியா காப்பாற்றுங்கன்னா இவங்க மூலியமாக மதுரா கடையை அவங்க காப்பாற்றுவாங்க அப்படின்னு எங்களுக்கு வர இந்த சினாரியோஸ் பார்க்குறப்ப we feel bad, பட் இக்னோரன்ஸும் தெரியுது மக்களுக்கு. why we open shops? See, we charge 200 rupees for a ticket or 250 rupees as service charge. You are avoiding that and trying to do it online and going ahead and you're losing lakhs of money. This is not how. எனக்கு இன்னைக்கும் I feel very strongly feel that professional assistance. Somebody see you're there, I'm buying a house, I have to come to you. நானே ஆன்லைனில் போய் உட்காந்து பார்க்கலாம், பட் எங்கேயாவது போய் மாட்டுவேன். மாட்டிட்டு ஐயோ இங்கே ரியல் எஸ்டேட் சரியில்லைப்பா இந்தியாவில், அப்போ யார் தப்புது? எக்ஸாக்ட்லி. யூ பிளேம் த ட்ரேடு. அவங்க திருடுறாங்க, அவன் இது பண்ணிட்டான், லேண்ட் கிராப் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க. நீ கரெக்டான சேனலில் போ. தட் இஸ் வை பீப்புள் ஆர் சிட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ திஸ் ட்ரேடை வந்து அந்த ப்ரொஃபஷனல்ஸ் your mentor has actually shaped your career. Exactly. So and that empathy of so he is a very well learned person. He is a very well learned person. In fact அப்பாவே சொல்லுவார் அந்த மனுஷ மாதிரி யாருமே ட்ரேட்ல இல்லை அப்படின்னு. So he is a very that's what he taught me. In fact I am one of the most certified travel consultant today. இப்போ ஆஸ்திரேலியாவோட சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், பிரிட்டனோட சர்டிஃபிகேட், USA சர்டிஃபிகேட். I've done courses for with the government. So அதனால I wanted to be that well learned person. I don't want to be just another tour operator அப்படின்னு இல்லாம I want to be that well learned and it's given me a lot of, ஏன்னா அவங்க டூரிசம் போர்டோட வெப்சைட்ஸ்ல என்னோட பேர் இருக்கு, லிஸ்டட். ஐ அம் லிஸ்டட் exactly, I am listed as a consultant. So this is what he taught me as a mentor and my father is the second inspiration obviously for many people. See, எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்னா he doesn't worry about money is not priority at all. அது வந்து see, it's not just for the sake of telling. I've not seen a person like that in my life. அது வந்து very difficult. No, that is of the philosophy. You do, it will come to you. You do the right things. வாராட்டி ஃபீல் பண்ண மாட்டேன். அதான் அதுல ஹைலைட். See, போயிட்டு அப்படி போயிடுச்சா உடுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம பதறும் நம்மளுக்கு. So what? So அடுத்தது பண்ணுவோம், அடுத்தது what next? He is this old, still he is going for what next is keeping. He is enjoying the fun of it தவிர he is not behind that money factor. அவருக்கு வந்து அது கண்ணிலே வர மாட்டேங்குது. Legend. I have had that pleasure to interact with him.
ஸோ எனக்கு வந்து அது வந்து ஐ ட்ரை டு லேர்ன் இட் ஃப்ரம் ஹிம், பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நம்மளும் சாதாரண மனுஷன் தானே, we are not like him. ஸோ அதனால that I learned, I'm still learning how he is doing that and how he is able to carry that. In fact, அவர் வந்து சும்மா ஒரு கிழிஞ்ச சட்டையோட நடந்து போவாரு. Even the big of the big people will come and talk to him. That's what, over the years, that's what they have built up. So that trust he's given it to us, and it's become a responsibility. நம்மளுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அதை கேரி பண்றது. So he is one of the major inspirations சொல்லலாம். Awesome. See, now it's all become digital now. என்ன கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், it's all become digital. See how you are adapting this digital movement to your business need. Correct. So டிஜிட்டலை அவாய்ட் பண்ண முடியாது. நான் அன்றைக்கி ஒரு நல்ல வார்த்தை பார்த்தேன். If you are trying to avoid technology, technology will avoid you. Okay. இதுதான் கோர், சரியா? ஸோ அப்படி இருக்கிறப்ப அதே நேரத்தில் ஹியூமன் டச்சை ரீப்ளேஸ் பண்ணுறது இஸ் நாட் பாசிபிள். எக்ஸாக்ட்லி. யூ கேனாட். எக்ஸாக்ட்லி, யூ கேனாட். சி, நான் இன்னைக்கு எல்லா ஆன்லைன் கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சா சிரிப்பு தான் வரும். என்னாலும் நீ தான் பொறுப்பு, என்னாலும் நீ தான் பொறுப்பு, அவனுக்கே தெரியாது. ஸோ அதனால you're not taking responsibility of it. It's not, I don't think so, it's a healthy digital you're going ahead. See, இன்னைக்கு அவ்வளோ ஸ்கேம்ஸ் எல்லாமே இருக்கு, and then the people are blamed. No bank or nobody takes that responsibility. But travel பொறுத்தவரைக்கும் digitalization can be in terms of payments. In fact, எந்த அளவுக்குனா நம்ம earlier people have to come to our office, book and go and everything, payment எல்லாமே. இப்போ எல்லாமே we send paper. In fact, almost 75% of our business office கூட வர மாட்டாங்க, phonely. And என்ன ஆயிடுச்சுன்னா இந்த digitalizationல across the globe, now we had Americans come down, so they did a tour of Kerala, எல்லாமே சுற்றி பார்த்தாங்க. அமெரிக்காலேருந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணாங்க, அதுலேயே எல்லாத்தையும் ஷேர் பண்ணாங்க. நம்ம ஸ்டாஃப் இருந்தாங்க, அக்கௌண்ட்ஸ் டீம் இருந்தாங்க, எல்லாமே முடிஞ்சு. See, எவ்வளோ சிம்பிளிஃபைட் ஆயிருச்சுன்ற விஷயத்தை I want to see. ஸோ அதனால every day பெரிய ஒரு இப்போ 18th வந்து we are the official partner for the Tamil Economic Forum for Dubai. அங்கே ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்துருச்சுனால. ஸோ அதனால digitalization is very very good. இன்ஃபர்மேஷன்ஸ் டக்குன்னு போகுது, பிகாஸ் we are a global business. அமெரிக்காவில் இருக்கிற டைம் இங்கே இருக்குது, ஸோ அவங்க இருக்கிற டைமில் போடுவாங்க, நம்ம இருக்கிற டைமில் பார்ப்போம், ரிப்ளை பண்ணுவோம். Emails are not like that. So digitalization is really good, and we are also working towards a platform where people can book all their things online, can have their vouchers online, they'll have their own app. இதெல்லாமே it's on the charts because we want to give, but again we will not leave out the human touch. அதுதான் எங்களோட major thing. One more thing that is going through a rapid transition is I don't know whether to say it is an hyped one or non-hyped one. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோட டெசிஷன் மேக்கிங் இருக்குது இல்லை? ஆனால் எஸ்பெஷலி நீங்கள் இண்டஸ்ட்ரியை கெடுக்கிறீங்களா இல்லை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்கன்றது தெரியாது. ஐ எம் புட்டிங் இட் இன் அ கேண்டட் வே. ஹவு டு யூ see that? Because are they worth? Is it good to follow that influencer and make a decision on it? இன்ஃபேக்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறப்ப இன்னைக்கு நிறைய பேர் வந்து என் தம்பிக்கு மாதிரி இன்னைக்கு தேதிக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சர், யூ நேம் தெம், ஐ நோ தெம், பட் இன்னைக்கு வரைக்கும் நான் என் பிசினஸ்ல யாரையுமே யூஸ் பண்ணதில்லை. இன்னைக்கு வரைக்கும். இன்ஃபேக்ட் Madura Travels not using influencers? இல்ல யூஸ் பண்ண கூடாதுன்றது இல்ல. See, in fact இப்ப ரீசன்ட்டா கூட ஒரே ஒரு டைம்ல இப்ப அதுவும் see, I didn't use influencers. நம்மளுக்கு தம்பி மாதிரி I met him once. He said what இப்ப மதன் கௌரின்னு சொல்லி ஒரு யூடியூபர் இருக்காரு. So அவர் மலேசியா பார்க்கணும்னு சொன்னாரு. I guided him. Okay. In fact, he asked me, ஆனா லோகோ இருந்தா போடுங்கண்ணா. அப்படியே தம்பி, ஓகே தம்பி. See, எனக்கு அது வந்து because influential marketing is again another big thing you cannot avoid today. But என்ன ஆயிருதுன்னா everybody has become an influencer today. Okay, and influenceரோட see, you know the word, you are influencing someone, அது ஏன் அது காசு வாங்கிட்டு பண்றது எனக்கு I am not, அதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. See, you can tell, oh wow, beautiful place, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு எல்லாம் சொல்லனா. See, I'll tell you, ஒரு கரண்ட் ஸ்டேட்டஸை காமிக்கிறாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ். அது வந்து பெரிய விஷயம் எங்க பிசினஸ்ல. அது ஏன்னா போட்டோஸ்லாம் பழைய போட்டோ இருக்கும், இப்போ போயிட்டு நல்லா ஆனா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றது வந்து it is not a healthy thing as an influencer. You cannot misguide your viewers. Exactly. ஏன்னா அதே மாதிரி காசு கொடுக்காட்டி கெட்டதுன்றாங்க. So I don't believe. ஏன்னா இப்பயும் சொல்றேன், there are handful of influencers which ஒரு IPS சென்னை vlogger, there is an influencer person, amazing. In fact, ஈரோடு எலெக்ஷன்ல வந்து independent candidate, he became very popular. Great guy. See, he தீபன் சொல்லிட்டு, and he does only good things. அதான் எனக்கு ஆச்சரியம், எப்படியா இது பண்ற அப்படின்னு கேட்பேன். ஒரு இடத்துக்கு போவாரு, அதை பத்தி ஸ்டடி பண்ணுவாரு. he will explain each and everything out of it. எது நல்லது, பக்கத்துல என்ன இருக்கு பார்க்கிறதுக்கு. I love these kinds of, எனக்கு அதான் I don't want to put them as influencers together. நிறைய
நல்ல இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தமிழ் ட்ரெக்கர் புவனின்னு சொல்லிட்டு தட் பாய் இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அப்படியா? ரஷ்யால ஹி வென்ட். ஆமா, ரஷ்யால ஹி வென்ட் டு ஆஃப்ரிக்கா. எப்படி அதான் கேக்குறேன், அவரை பார்த்தாலே எனக்கு குளிருது. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் ஐ ரியலி பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் தெம் பிகாஸ் தேர் ஷோயிங் அ நியூ லைஃப். இதில் ரெண்டு விஷயம், ஒன்று வந்து பல பேரை போகணும்னு ஆசைப்பட வைக்கிறாங்க, ரெண்டாவது என்னால் போக முடியல அட்லீஸ்ட் பார்த்து ரசிச்சு, அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு ஸோ அதனால there are handful of influence which we will be working with them very shortly, but a lot of travel companies are misusing them or see அவங்களும் misguided ஆயிடுறாங்க. see அவங்களுக்கு யாருக்கு தான் travel பிடிக்காது. somebody is coming and saying I'm giving you a free trip அப்படினா obviously that is the model behind it. okay. so அப்படி இருக்கிறப்ப யாருக்கு தான் பிடிக்காது, ஆனா அதை கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா சில பேர் எடுத்து பண்றாங்க. so அப்படி எடுத்து பண்றப்ப I really appreciate it, but I think it's better that because they understand the responsibility. just அங்க போயிட்டு காசுக்காக பண்ணாம அவங்க ஃபாலோவர்ஸ்க்காக பண்றது. பிராண்டோட insistence is also very important to guide that. very true, very, because they understand. in fact எனக்கு மதன் கௌரி கிட்ட நான் பேசுறப்ப கேட்ட, தம்பி ஏன் எல்லாரும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுறாங்களேப்பா, அந்த இது காசினோ ரம்மி அது இதுன்னு ஏன் பண்ணி போடுறாங்க. so he gave, he's a young guy to me. he said ஆனால் என்னை நம்பி நான் சொல்கிறத உண்மை நம்பி ஒரு பெரிய ஒரு க்ரௌட் இருக்குன்னா நான் ரம்மின்னு சொல்லினா அதை பேஸ் பண்ணி போயிட மாட்டாங்களான்னு சொல்கிறப்ப ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். யூ ஹாவ் த திங் டு மேக் மணி பட் ஸ்டில் யூர் ரெஸ்பான்சிபிள் தேர். சி இட்ஸ் அ கிரேட் திங். அது மாதிரி சில பேர் வந்து இருக்கிறாங்க எத்திக்ஸ், ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ் கிட்ட அது இல்லை. ஆனால் ஐ திங்க் தட் ஹேஸ் டு கம். அண்ட் ஈவன் ஐ ஷுட் சே இது சைடு இந்த லஞ்சம் கொடுக்குற கதை போலீஸ்காரனை ப்ளேம் பண்ண முடியாது, புரியுதா? நம்மளே அந்த மாதிரியும் there is a concept of it. so somebody is giving free and say good things about us, now obviously they'll say, but I think they'll have to be responsible. Now that digital law is coming and correct. all these things will be scrutinized and all. Very true. Hari, I know we are also second generation entrepreneurs, but we need to tell people what do they expect, or what is that one advice you want to give to the people who are looking at travel and tourism as a business? Okay, see, entrepreneurship in tourism business நான் இந்த கான்வர்சேஷனில் ஒன்று சொல்லியிருப்பேன், பேசஞ்சர்ஸ் வந்து நம்ம ட்ரையல் ரேட்ஸ் கிடையாது, சரியா? ஸோ அதனால் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகணும்னு நினைக்கிற ஆளுங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் போய் சேருங்க, லேர்ன் த ஆர்ட். இது வந்து ஒரு ஆர்ட், இட்ஸ் லைக் அன் ஆர்ட். அப்படி இருக்கப்போ ஒரு இடத்துல போய் சேர்ந்து லேர்ன். செகண்ட், இதுக்கான பி ப்ராப்பர்லி எடியூகேட்டட். நிறைய கோர்சஸ் இருக்குது, டூ ப்ராப்பர் கோர்ஸ். இதெல்லாம் பண்ணி முடிச்சோடனே யூ வில் கெட் டு அன் ஐடியா வேர் எஸ் ஐ எம் கான்ஃபிடென்ட் இனஃப் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். அதுதான் தேவையே தவிர நிறைய பேர் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் பண்ணுற தப்புன்னா, நீங்கள் இந்த முதல் போட்டிங்கன்னா இந்த லாபம் பார்த்துடலாம், அதுதான் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வருமே தவிர இதை எப்படி நம்ம சர்வீஸ் கொடுக்க போகிறோம், எப்படி பண்ண போகிறோன்றது ஃபஸ்ட்டு. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னி இன் இந்தியா இஸ் எண்டிங் அப் இன் அ ராங் வே. ஸோ அதனால் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஜஸ்ட் லைக் ஒரு எக்ஸாம் தான், ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்து ஒரு ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு பிகம் அன் ஆண்டர்ப்ரனர். லேர்ன் as much as possible, grow slow. இன்னைக்கு வரைக்கும் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது அதுதான், ஓவர் நைட்டில் நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம், ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆயிடலான்ற கான்செப்ட் வந்து லக்கியாக இருந்தால் வெல் அண்ட் குட். வென் யூஆர் ஒர்க்கிங் ஹார்ட் திங்ஸ் வில் ஹேப்பன் ஆன் டைம். பட் ஆனால் அதை மட்டுமே வச்சுக்கிட்டு டோன்ட் கோ, கிவ் யுவர் செல்ஃப் டைம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே முக்கியம் பேஷன்ஸ். சி அண்ட் வென் யூ செட் செகண்ட் ஜென்ரேஷன், எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன்னா, இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக we are doing a workshop, ஒரு இன்டர்நேஷனல் ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருக்கோம், மேஜர்லி ஃபார் த செகண்ட் ஜென்ரேஷன். இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு பெரிய வாய்டு ஒன்று வந்திருக்கு. ஏன்னா அப்பா வந்து வாயை கட்டி வயிற்ற கட்டி எல்லாத்தையும் பண்ணி எல்லாரோட அப்பாவோட ஸ்டோரி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவாப்பில். Now when the second gen is entering, there is a lot of gap. Now இந்த கேப் எங்கே வருதுன்னா, the father is expecting அதே கஷ்டப்பட்டு இந்த பையன் வந்து இந்த சீட்டில் உட்காரணும்னு. the boy is saying எனக்கு டெக்னாலஜி என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, நான் ஏன் இந்த பாயிண்ட்லேருந்து நான் இதை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேப் இங்கே ஃபில் ஆகணும். ஏன்னா see, I strongly believe business has to be taken ahead. ஏன்னா நானும் சொந்த கால நிற்கணும், நான் மெக்கானிக்ஸ் இன்ஜினியர் நினச்சி தென் ஐ ஸ்டில் ரிப்பன் நவ், முன்னாடியே நான் இங்கே வந்திருக்கலாமோ அப்படின்ற. எக்ஸாக்ட்லி 4-5 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணேன். ஸோ ஃபாதருக்கும் ஸோ வாட் வி ஆர் டூயிங் இஸ் திஸ் இஸ் அ ஒர்க் ஷாப் ஃபார் செகண்ட் ஜென்ரேஷன் பீப்புள் வேர் தே ஆர் டேக்கன் டு அ டெஸ்டினேஷன், தே ஆர் ட்ரெயின்ட் பை ப்ரொஃபஷனல்ஸ் ஆன் எட்டிகெட்ஸ், தே ட்ரெயின்ட் பை ப்ரொஃபஷனல். ஏன்னா சி ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் இது எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் அப்படி தான். ஆனால் என்ன அது கொஞ்சம் ஓவர்
வெளியும் நாங்கள் பாஸ், மேனேஜிங் டைரக்டர், சேர்மன். எங்கள் வீட்டில் எல்லாம் அப்படி தலையை பிடிச்சி உட்காந்துருப்பாங்க. சி ஹீ இஸ் ஆல்வேஸ் அ சேர்மன், ஐ எம் ஆல்வேஸ் அ மேனேஜிங் டைரக்டர். ஆஃபீஸில் அது இருக்கணும். ஹீஸ் ஜஸ்ட் பிகாஸ் அப்பானால நம்ம வி கான் டேக் ஆர் லிவரேஜ். அதே மாதிரி நம்ம பையன் சொல்லி ரொம்ப பாதுகாக்கக்கூடாது. எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இன் மதுரா டிராவல்ஸ் வாஸ், நான் மட்டும் இல்லை, வேறு யார் வந்தாலும் எங்கள் அப்பா அந்த ஃப்ரீடம் கொடுத்துட்டே இருப்பார். whoever comes in our office, he will say, please do anything, you take that risk அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள். I was only given that opportunity much easier. But அந்த opportunity what I saw with நிறைய செகண்ட் ஜெனுக்கு கிடைக்கல. And then the father will blame the second gen. அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைப்பா, அவன் கேமரா எடுத்துகிட்டு தூக்கிட்டு போயிடுறான்ப்பா, அவன் அங்கே போய் சுற்றுறான்ப்பா, அவன் இங்கே போய், அவனுக்கு அவ்வளோ ஆசை இருக்கும். He will want to achieve something big. பட் ஆனால் அதை கேட்குற பொறுமை மேபி the fatherக்கு இல்லாமல் இருக்கலாம். இல்லாட்டி he is scared, he might do it wrong, he will make a mistake. Because protection is what, ஏன்னா அந்த ப்ரொடெக்ஷன் ஒரு இடத்துல விட்டுறணும். See, I'll tell you mistakes. நான் சொன்ன மாதிரி நிறைய அசிங்கப்பட்டு அடிபட்டு we will learn. Exactly, we learn பண்ணி ஆகணும். பிகாஸ் இல்லாட்டி you cannot run an organization. I strongly believe one thing, the boss has to know every single work in that organization. ஒரு டாய்லெட் அடைக்குதுனா வரைக்கும் ஒரு பாஸுக்கு தெரிஞ்சிருக்கணும். மேலே உட்காந்துருக்க பாஸ், ஐ எம் நாட் அ பாஸ், அங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு இல்லை. நான் கவுண்டரில் உட்காந்துருக்கேன். நான் கவுண்டரில் உட்காந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணியிருக்கேன். இன் மை கவுண்டர். கோவிட்ல we had only 3-4 staffs. I had to sit in the counter and issue tickets. அதுக்காக நான் பாஸ் எனக்கு பண்ண முடியாது, பண்ணது. நான் பாஸ்போர்ட் டெலிவரி பண்ணியிருக்கேன். There are a lot of stories where I had to rush to the airport and give passports or anything, whatever problem I had to go talk. A boss has to get down. இல்லாட்டி அவன் பாஸ்ன்றவன் தான் ஃபர்ஸ்ட் தி ஒர்க்கர். அவன் தான் ஃபர்ஸ்ட் கடையை திறக்கிறதுல மூடுறதுலேருந்து டாய்லெட் இஷ்யூ வந்தாலும் அவன் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி, பெஸ்ட் எம்ப்ளாயி அவன் தான். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் சம்திங் ஆண்டர்பிரினர்ஸ் ஹேஸ், யூனோ. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆண்டர்பிரினர் கடையை மூடிட்டு எப்போ லீவுக்கு போயிடலாம், அதை மட்டும் பார்க்குறீங்க. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி. ஆனால் ஒரு உண்மையான பிஸ்னஸ் மேலே கடையை போடவே தோணாது அவனுக்கு வந்து, ஏன்னா ஏதாவது வந்துகிட்டே இருக்கும் அவனுக்கு. ஸோ ஐ திங்க் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்க. பிகாஸ் இட் இஸ் நாட் ஈஸி, but it is lovely, it is amazing. And the journey வந்து will be very beautiful. So I think this is something that I want to give. Very nice, Haran. I think finally vision or your long term plan for Madura as such. Okay, vision வந்து, see, we want to give good service என்றது is always our vision. My mission is to reach out to people. See, இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் எங்கேயோ ஏமாந்துட்டு நம்மக்கிட்ட வருவாங்க எங்கேயோ. So I somewhere felt responsible that I didn't reach out to them. அது நானும், இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன்னா அவங்க போய் ஏமாந்துருக்க மாட்டாங்க. நான் தெரிஞ்சிருந்தேன்னா they wouldn't have gone that way ன்றப்ப. So my mission next is we are trying to reach out to maximum number of people by opening up offices, by having representations in various countries, because we work very closely with a lot of governments. So we've signed up a lot of MOUs with different governments. நிறைய conferences we've signed up. அப்படி இருக்கிறப்ப we are strengthening, because I also believe the head has to always be in office என்ற ஒரு கான்செப்ட். அவங்கள பார்க்க தான் வராங்க, அவங்க தான் இன்ஃபார்ம் பண்ணுன்றப்ப now we are, இப்போ டிஜிட்டலைசேஷனில் அது ஒரு பெரிய நல்ல விஷயம். because now we are having online consultancies. People get to meet me wherever I am in the part of the globe. Exactly. So I make sure I am there in the conversation. Small or big, சின்ன client-ஓ பெரிய client-ஓ, first I will want to talk to the client. The initial conversation I will talk, I will make sure they have my numbers. இதெல்லாம் வந்து நம்ம இன்ஃபேக்ட் இன்றைக்குமே எங்கள் ஆஃபீஸில் டிக்கெட் வாங்கினாங்கன்னா டிக்கெட்டை ஓப்பன் பண்ண அப்புறம் எங்கள் கவரில் என் ஃபோட்டோ, என் நம்பர், எங்கள் அப்பா ஃபோட்டோ, எங்கள் அப்பா நம்பர், branding and contact, it will be there. See, we can't, நம்ம மேனேஜிங் டைரக்டர் ஆகிட்டோம், நம்ம ஃபோனில் நம்ம ஒரு ஸ்டாஃப் பிஏ போடணும் அப்படிலாம். என் டேரக்ட் நம்பர் தான் இருக்கும் அதில். ஸோ அதனால் என் டேரக்ட் வாட்ஸ்அப் நம்பர் தான் இருக்கும். பிகாஸ் மை கிளைண்ட், ஈவன் ஸ்மால் ஆர் பிக், ஹீ இஸ் மை கிளைண்ட். somewhere or there he is responsible for me giving salaries, paying my bills. அப்படி இருக்கிறப்ப that is our mission. So slowly we are reaching out to a lot of countries. ஏன்னா இன்னைக்கு ஸ்ரீலங்கா, இன்னைக்கு என் குரூப் இன்னைக்கு லேண்ட் ஆச்சு, அவ்வளோ க்ரௌட் இமிக்ரேஷனில். Tourism is flourishing. So Sri Lanka is the next big thing for summers. That's what we expect. Avlo crowd. So when countries are growing, நம்ம presence அங்க இருக்கிறப்ப it will be more confident for the client. When we say we have an office in Sri Lanka ன்றப்ப அந்த clientக்கும் ஒரு confidence வருது. ஒரு Sri Lankan company is doing something, ஒரு Singapore company is offering us ன்றப்ப இன்னும் ஒரு confidence வரும், and our hold and giving service to the passengers will be more good. Awesome. Thank you so much. I think this is more than what we have asked for. Getting to know your journey, அதே மாதிரி பிராண்டோட journey, how it has been planned out. I think the audience is going to enjoy it. Thank you so much. Thank you Mayil.